பாலு கோபத்துல வீட்டை விட்டு போய் 2 வருஷங்கள் ஓடி போச்சு. இந்த நிலையில அவனையே பற்றுக்கோட நினைச்சிருந்த அவனோட அம்மா செல்லம் ஆளா மெலிஞ்சு போயிட்டா. அவனோட குடும்பமும் வறுமையால பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலைமையில தான் விமலா கிட்ட இருந்து அந்த கடிதம் வந்தது. பாலு இப்ப நல்ல நிலைமையில இருக்கான்னு அவன் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததாகவும் விமலா எழுதியிருந்தா. இந்த நிகழ்ச்சியோட தான் முந்தின அத்தியாயம் முடிவடைஞ்சது. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை இந்த பகுதியில நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அன்பு கடல்ங்கிற குடும்ப நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 16 அத்தியாயங்களை வாசிச்சிருக்கோம். 17வது அத்தியாயத்தை இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 17. மேற்கு கடற்கரை பக்கத்துல மிக அழகான ஒரு இடத்துல நந்தாவோட மக்கள் இல்லம் அமைஞ்சிருந்தது. அது வைகாசி மாதம். மழை ஆரம்பிச்சு இன்னும் பலமாகல. ஒரு நாள் தூறல் போடுறதும் 2 நாள் காயறதுமா இருந்தது. அந்த கடற்கரையில மக்கள் இல்லத்துல வாழ்ற சிறுவர் சிறுமியர் ஆடிப்பாடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் கிடையாது, சாதி வேற்றுமைகள் எதுவும் கிடையாது. கபடம் இல்லாம சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி கரையோரம் குறுக்கா விழுந்திருந்த தென்னை மரம் ஒண்ணுல பாலு உட்கார்ந்துருந்தான். அவனோட கையில ஒரு கவிதை புத்தகம் இருந்தது. பரீட்சைக்கு படிக்கிறவன மாதிரி அந்த புத்தகத்தை மும்முரமா படிச்சுக்கிட்டு இருந்தான். தான் கல்லூரியில படிச்சப்போ தேநீரை குடிச்சுக்கிட்டு விளக்க எரிய விட்டுக்கிட்டு ராத்திரி முழுதும் படித்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அப்போ பேப்பர் இருந்தாங்க சார் அப்படிங்கிற குரல் கேட்டு பாலு நிமிர்ந்து பார்த்தான். அங்க கரையோரத்துல குட்டி படகு ஒண்ணுல சின்ன பையன் ஒருத்தன் கையில செய்தித்தாளோட அவனை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். அந்த பகுதிக்கு படகுல தான் செய்தித்தாள் வரும். புன்னகையோட பாலு போய் கையில செய்தித்தாளை வாங்கும் போதே கரையோரத்துல கனகனன்னு மணிச்சத்தம் கேட்டது. அது மாலை நேரத்துல பிரார்த்தனை செய்வதற்கான மணிச்சத்தம். கரையோரத்துல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மணிச்சத்தத்தை கேட்டதும் ஓடி போனாங்க. பாலு செய்தித்தாளை பிரிச்சு தலைப்புகளை மட்டும் பார்த்தான். ஒரு இடத்துல அவன் பார்த்த தலைப்பு அவனுடைய விழிகளை அப்படியே நிலக்குத்த வச்சுது. வேலையில்லா பட்டதாரியின் தற்கொலை, முருகூருக்கு அருகில் தண்டவாளத்தில் விழுந்து இறந்தான் அப்படிங்கிற தலைப்பை பார்த்ததும் மேல படிக்க ஆரம்பிச்சான் பாலு. உயிரிழந்த குமரேசன் BA பட்டம் பெற்று 2 ஆண்டுகளாக வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்ததாகவும் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத வறுமை நிலையில் மனம் ஒடிந்து உயிரை விட்டதாகவும் அவனுடைய சட்டைப்பையில் இருந்த கடிதம் மூலம் தெரிய வருகிறது அப்படின்னு அந்த செய்தியில எழுதப்பட்டிருந்தது. அந்த செய்தியை படிச்சதும் பாலுவோட முகத்துல வேதனை தெரிஞ்சுது. 2 வருஷங்களுக்கு முன்னால பாலுவும் அந்த குமரேசனோட நிலையில தான் இருந்தான். ஒரு நோக்கும் இல்லாம வெறுப்பும் நிராசையுமா பக்கத்துல இருந்த கால்வாயில குதிச்சு உயிரை விட்டுறலாங்கிற எண்ணம் தான் அப்போ அவன் மனசுல நிரம்பி இருந்தது. அந்த சமயத்துலதான் கருணை வள்ளலான நந்தா அவனை படகுல வந்து காப்பாத்தினாரு. அவர் மட்டும் வந்து காப்பாத்தலைன்னா பாலுவும் குமரேசனை போலவே தன்னுடைய வாழ்க்கைய அப்பவே முடிச்சுக்கிட்டு இருப்பான். பாலுவோட வாடி மெலிஞ்சு போன தோற்றத்தை பார்த்து நந்தா மனமிளகி அவங்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. தெய்வமே மனித உருவுல வந்த மாதிரி அவனை தடுத்து ஆட்கொண்டாரு. கையில விரித்த செய்தித்தாளோட பழைய நினைவுகள்ல மூழ்கி போனான் பாலு. அப்போ என்ன பாலு, ஏன் இங்க தனியா வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இளம் நந்தா வந்தான். மங்களூர் பக்கத்து மக்களுக்கே உரியதான நிறமும் ஒளி நிறைஞ்ச கண்களும் அமைதியான பார்வையும் உதட்டுல மங்காத புன்னகையுமா அவன் அங்க நின்னுகிட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் பாலு எழுந்து நின்னு, இந்த நாட்கள்ல எல்லாம் நான் தனியா இருக்கிற மாதிரியே உணர்றதில்ல அப்படின்னு சொன்னான். நந்தாவோட நடந்து வந்துகிட்டு இருந்த ஹேமா பாலு சொன்னதை கேட்டதும் ஓஹோ அப்படின்னு கேலியா சிரிச்சா. நான் நினைச்சேன், அப்படின்னா அவ இங்க எப்போ வரப்போறா அப்படின்னு கேட்டா ஹேமா. அவளா? யார் ஹேமா அப்படின்னு புரியாம கேட்டான் நந்தா. அவன்னா அவதான், நீங்க அவரையே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா ஹேமா. ஹேமா சொன்னதை கேட்டதுமே பாலுவோட உடம்புல புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருந்தது. அதோட ஹேமாவோட சிரிப்பொலி அவனுக்கு சுதாவை நினைவுபடுத்துச்சு. என்ன பாலு, ஹேமா சொல்றதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு கேட்டான் நந்தா. மெல்ல சிரிச்ச பாலு புன்னகையோட, இல்ல, நான் இந்த மக்கள் இல்லத்துக்கு வர்றதுக்கு முன்னால இருந்த உலகமே வேற. அந்த உலகத்துல என்னை சுத்திலும் மக்கள் நிறைய இருந்தாங்க. ஆனாலும் எப்பவும் நான் அனாதையா இருக்கிற மாதிரியே உணர்ந்தேன். ஆனா இங்க தனிமையில இருந்தா கூட அந்த மாதிரி தோணல
அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். சொல்லும் போதே அவனுடைய குரல் நெகிழ்ந்திருந்தது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா ஹேமா. அதுதான் எனக்கும் புரியல ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவின் கணவனான நந்தாவும் சிரிச்சான். கொஞ்ச நேரம் அந்த தம்பதிகளோட பேசிட்டு இருந்துட்டு பாலு தன்னுடைய விடுதியை நோக்கி நடந்தான். அவனுடைய மனசுல அன்னைக்கு ஒரு நிறைவு இருந்தது. சுதாவோட அழகிய முகம் அடிக்கடி அவன் மனதுல தோன்றி தோன்றி மறைஞ்சது. சுதா இப்ப முன்ன போல இல்ல. அவ புகழோட உச்சியில இருந்தா. அவ இப்ப ஒரு புகழ் பெற்ற திரைப்பட பாடகி. நிறைய செல்வத்தையும் தேடி இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் பாலு. என்னதான் செல்வத்தை தேடி இருந்தாலும் அவளுடைய மனசு இன்னைக்கும் மாறாம தான் இருக்கும் அப்படின்னு நம்புனான் பாலு. அப்படி அவன் நம்புறதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருந்தது. அதை வெளியிடுற பாவனையில தான் அவளா அப்படின்னு ஆச்சரியத்தோட ஹேமா கேட்டாளோன்னு நினைச்சான் பாலு. அந்த இல்லத்துக்கு வந்தப்போ பாலு ஒரு சிறகொடிஞ்ச பறவைய போலத்தான் இருந்தான். அவன் மேல அவர் அவ்வளவு கருணை வைக்க காரணம் என்ன? அவருடைய இயல்பான அன்பு மட்டும்தான் காரணமா அப்படின்னு யோசிச்சான் பாலு. பொழைக்க வழி தெரியாம தவிக்கிற எத்தனையோ படிச்ச இளைஞர்கள்ல அவனும் ஒருத்தன்தான். அவங்கிட்ட வேற எந்த விசேஷமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நந்தா அவன் மேல காட்டின விசேஷ அக்கறை அவனுக்கு மனசுல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவரு அரைகுறையா அவன் விட்டிருந்த படிப்பை படிச்சு முடிக்க உதவி பண்ணாரு. அத்தோட வேலையும் கொடுத்தாரு. அதுக்காக பாலு எத்தனையோ முறை நந்தாவுக்கு நன்றி சொல்லி இருக்கான். அவரும் பதிலுக்கு சிரிச்சுட்டு போயிடுவாரு. அந்த சிரிப்புல ஏதோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி அவனுக்கு தோணும். ஏதோ ஒரு மறைமுகமான தூண்டுதலால தான் அவரு தனக்கு உதவி செய்யறாரு அப்படிங்கிற எண்ணமும் அவன் மனசுல இருந்துகிட்டு இருந்தது. எத்தனையோ மாணவர்களை நந்தா படிக்க வைக்கிறாருனாலும் பாலு இடையில தான் வந்து சேர்ந்தான். அவனுக்குன்னு தனியா பணம் வந்துகிட்டு இருந்தது. அது எப்படி? அத்தோட நந்தாவோட குடும்பத்தினர் அவங்கிட்ட நெருங்கி விசுவாசம் காட்ட ஆரம்பிச்சாங்க. குடும்பத்துல ஒருத்தனை போல நடத்தினாங்க. அதெல்லாம் ஏன் அப்படிங்கிற சந்தேகமும் அவன் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. அப்பா, அம்மா, அக்கா, தங்கை, தம்பி, அவனை சேர்ந்த உறவுகள் எல்லாரும் அவனை நேரிலேயே விரட்டி விட்டாங்க. இவங்களை தவிர வேற யாரு அவனுக்கு மறைமுகமா இப்படி உதவி செய்துகிட்டு இருக்க கூடும்? அவளாத்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் பாலு. சுதாவால பகிரங்கமா தனக்கு உதவ முடியாதுங்கிறதாலதான் பெரிய நந்தாவோட துணையோட தனக்கு உதவி செய்திருக்கான்னு அவன் நம்பினான். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் ஹேமாவும் அவளை பற்றி கேலியா தங்கிட்ட பேசினா அப்படின்னு நினைச்சான் பாலு. பாலுவோட மனசுல இந்த முடிவு வந்ததும் அவனுடைய உள்ளம் சுதாவை நோக்கி தாவிச்சு. அவனோட மனசு முழுக்க அவதான் நிறைஞ்சிருந்தா. பெருமிதமும் பூரிப்பும் நன்றியுணர்ச்சியும் அவனுடைய விழிகள்ல தெரிஞ்சது. சுதா அப்படின்னு வாய் விட்டு சொல்லி அந்த சொல்லுலயே அவன் கரைஞ்சு போனான். அப்போ டான் டான்னு மாதா கோயிலோட மணி கம்பீரமா ஒலிச்சுது. அத்தியாயம் 18. வளைஞ்சு வளைஞ்சு அந்த வண்டி மலைப்பாதையில போய்கிட்டு இருந்தது. அது ஆவணி மாத தொடக்கம். வானத்துல அற்புத நாடகங்கள் நடக்கிற காலம். பாலுவுக்கு அந்த பாதையும் புதுசு இல்ல, அவன் போக போற இடமும் புதுசு இல்ல. ஏற்கனவே பழகுன இடம்தான். ஆனாலும் அன்னைக்கு அந்த பிரதேசம் என்னைக்கும் இல்லாத வகையில அவனுடைய மனச பரவசப்படுத்துற மாதிரி இருந்தது. ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அழகான மலை பிரதேசத்துல அவளை அவன் சந்திக்க போறான். அதை நினைக்கும் போதே அவனுடைய மனசெல்லாம் இனிக்கிற மாதிரி இருந்தது. பாலுவோட மனசு இப்படி கற்பனைகள்ல மூழ்கி தெளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நந்தா சேரிட்டிஸ்னு பெயர் போட்ட அந்த வண்டி ஹோட்டல் நீலமலையோட வாசல்ல போய் நின்னுது. சார், தூரல் போடுது சார். அப்பாடா, சிலு சிலுன்னு என்ன குளிரு அப்படின்னு வண்டி ஓட்டுறவனோட குரல் கேட்ட பிறகுதான் பாலு சுய நினைவுக்கு வந்தான். அந்த ஹோட்டலோட வாசல்ல பிரதம மந்திரியின் உதவி நிதிக்காக உதவும் இன்னிசை கச்சேரி, கானக்குயில் சுனந்தா அண்ட் குழுவினர் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. பாலு வண்டியில இருந்து இறங்கி ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சான். கவுண்டர்ல குமாரி சுனந்தாவோட சங்கீத கச்சேரிக்கு டிக்கெட்டுகள் விற்பனை ஆகிக்கிட்டு இருந்தது. குமாரி சுனந்தா என்னைக்கு வராங்க அப்படின்னு கவுண்டர்ல இருந்த இளைஞன் கிட்ட கேட்டான் பாலு. நாளைக்கு காலையில வராங்க சார். இந்த பாழா போற மழை நாளைக்கு பிடிச்சிக்காம இருக்கணுமே அப்படின்னு புலம்புனா அவன். பாழா போற மழைன்னு திட்டாதீங்க, அதுதான் அமிழ்தோன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் பாலு. குமாரி சுனந்தாவோட பாட்டுக்கு முன்னால மழையெல்லாம் அமிழ்தமாகாது சார். வள்ளுவரே அவங்களோட பாட்டை கேட்டிருந்தா வேற விதமா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான் அந்த இளைஞன். பாலுவும் பதிலுக்கு சிரிச்சுட்டு விடு விடுன்னு தன்னுடைய அறைய நோக்கி போனான். அவனுக்கு அன்னைக்கு முழுசும் நிலையே கொள்ளல. படுத்தாலும் தூக்கம் வரல, வேலையிலையும் மனசு ஓடல. மறுநாள் பொழுது விடிஞ்சுது.
அறையோட ஜன்னல் திரைய விலக்கி மழைதானா வெயில் வருமா அப்படின்னு பாக்குற மாதிரி பாலு வெளியே பார்த்தான். சாரலும் தூரலும் நிக்கவே இல்லை. ஹோட்டலுக்கு கீழே உள்ள பள்ளத்துல சாக்கு கம்பளி துண்டுகளால உடலை மூடிக்கிட்டு மக்கள் வேலை செய்துகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நடக்க போற சுனந்தாவோட கச்சேரிக்கு அவன் போறதா இல்லை. மேடை மேல உட்கார்ந்து அவ பாடி ரசிகர்களை மகிழ்விக்கிற காட்சியத்தான் ஏற்கனவே ஒரு தடவை அவன் பார்த்துட்டானே. ஒருவேளை இன்றைய கச்சேரியே சுனந்தாவுக்கு கடைசி கச்சேரியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். பாலு ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஹோட்டல் வாசல்ல நீளமான ஒரு சிவப்பு நிற வண்டி வந்து நின்னுது. அது சுனந்தாவோட வண்டி தான் அப்படின்னு பாலு புரிஞ்சுக்கிட்டான். ஹோட்டல் வாசல்லையே அவளை வரவேற்க ரசிகர்கள் நின்னுகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் புன்னகையோட கை குவிச்சு வரவேற்கிறது தெரிஞ்சுது. சில நிமிஷங்கள்ல அவன் இருந்த அந்த மாடியில கலகலப்பு ஓசை கேட்டுது. யாரோ நிறைய பேர் வந்து போற செருப்புகளோட சத்தமும் கேட்டுது. கூடவே சிரிப்பொலியும் பேச்சு சத்தமும் கேட்டுது. எல்லாத்துலயும் சுதாவோட உயிர் துடிப்பு கலந்திருக்கிற மாதிரி இருந்தது பாலுவுக்கு. அவன் தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்து அவளை நேருக்கு நேர் பார்க்கல. அவளை தனியா சந்திக்கணும்னு அவன் நினைச்சிருந்தான். இத்தனை நாட்கள் பொறுத்திருந்த அவனால இன்னும் ஒரு நாள் பொறுக்க முடியாதா? கடைசியில அவன் காத்திருந்த அந்த பொழுதும் வந்தது. மெல்ல அடிமேல் அடி வச்சு அந்த அறைக்கு போனான் பாலு. சாத்தப்பட்டிருந்த அறை கதவை நுனி விரலால தட்டினான். உள்ள இருந்து வரலாம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் கட்டி போயிருந்தது. அது அவளுடைய குரல் தானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பரபரப்போட கதவை தள்ளுனான் பாலு. உள்ள நுழைஞ்சு அவளை பார்த்ததும் அவன் திகைச்சு போயிட்டான். அவளும் விழிகள் விரிய அப்படியே திகைச்சு போய் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த அகன்ற விழிகள்ல இருந்த குறுகுறுப்பு எங்க போச்சு? தளதளன்னு இருந்த கன்னங்களோட பொலிவு எங்க போச்சு? பாலுவுக்கு தொண்டையில ஏதோ பந்து வந்து அடைக்கிற மாதிரி இருந்தது. அப்போ யார் நீங்க அப்படின்னு அசாதாரணமான ஒரு கட்டை குரல் கேட்டது. அன்னைக்கு ஒருத்தன் கருணை கிழங்குக்கு ஓமானமா சொன்னானே, அந்த கணபதி தான் அங்க வந்துகிட்டு இருந்தாரு. பாலுவுக்கு எதிர இருந்த சோஃபால வந்து உட்கார்ந்தாரு. உட்காருங்க, நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு அவனை பார்த்து ஒரு கேள்வியை வீசினாரு. என்ன ஒரு மடத்தனம்! அவரை அவன் அங்க எதிர்பார்க்கவும் இல்லை, அவரை பத்தி நினைக்கவும் இல்லை. முந்தின நாள் காலையில அவ இறங்கின பிறகு கார்ல இருந்து அவர் இறங்குனதையே அவன் கவனிக்கல. திகைச்சு போய் நின்ன அவனை பார்த்து நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு மறுபடியும் கேட்டாரு கணபதி. பாலு சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டான். மன்னிச்சுக்கங்க, நான் தவறுதலா அரை மாறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தன்னுடைய அறைக்கு வந்துட்டான். வெளியே சாரல் காத்து விருன்னு அடிச்சுது. திறந்திருந்த கண்ணாடி ஜன்னல் வழியா நீர்த்துளிகள் வந்து அவனுடைய படுக்கையை நனைச்சுது. பாலு அசைவில்லாம உட்கார்ந்திருந்தான். அவ கூட அவன் வாய் திறந்து பேசல. மனசுல உள்ளத ரெண்டு பேரும் பரிமாறிக்கல. ஆனாலும் அவன் மனசுல என்ன நினைக்கிறா அப்படிங்கிறத பாலுவால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. மனசுல அவன் அடுக்கடுக்கா எழுப்பி வச்சிருந்த மாளிகையோட அஸ்திவாரம் தகர்ந்து சரிஞ்சத அவனால உணர முடிஞ்சுது. அவளுடைய விழிகள் அவளுடைய மனசுல என்ன இருந்ததுங்கிறத அவனுக்கு தெரிவிச்சிருந்தது. உயரமான மலைச்சிகரத்துல இருந்து உருண்டு கீழே விழுந்த மாதிரி துடி துடிச்சு போனான் பாலு. அத்தியாயம் 19. சிறு நெருப்ப பெருந்தீ விழுங்கிரும். அதே மாதிரி மகன்னு வெந்துகிட்டு இருந்த தாபத்துல செல்லத்தோட பொறாமை உணர்ச்சி இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிருச்சு. விமலாவுக்கு குறைப்பிரசவம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சு மகளை பார்க்க செல்லம் சென்னைக்கு வந்திருந்தா. அந்த மாச கடைசியில பாலு அங்க வருவான்னு மூர்த்தியும் விமலாவும் சொன்னாங்க. அவ வந்த காரியம் முடிஞ்ச பிறகும் அவ அங்கேயே இன்னும் காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா பாலு வரல. மாச கடைசியும் போய் புது மாசமும் பிறந்துருச்சு. ஆனா மகன் ஏன் வரல? ஒருவேளை நாம இங்க இருக்கோன்னு தெரிஞ்சுதான் அவன் வரலையோ அப்படின்னு நினைச்சா செல்லம். பாலு சென்னைக்கு வராததுக்கான காரணம் ஹோட்டல் நீலமலையோட அறை ஒண்ணுல இருந்தது. அன்பரேன்னு ஆரம்பிச்சு பாலுவுக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்துல இருந்த ஒவ்வொரு வரியும் அவனுடைய மனசுல பதிஞ்சு புண்ணா தச்சுது. பாலு திரும்ப திரும்ப அந்த கடிதத்தை படிச்சான். படிச்சுட்டு பைத்தியக்காரனை போல சிரிச்சான், அழுதான், விம்முனான். சுதா அவனை காதலிச்சா, காதலிக்கிறா, என்னைக்கும் காதலிப்பா. அந்த காதல் அழியாதது, அழிக்க முடியாதது. ஒரு பூவை பறிச்சு பிச்சு எரிஞ்சிடலாம், ஆனா அந்த பூவோடைய வாசனைய கசக்கி எரிய முடியாதே. சுதா அவனுக்கு எழுதியிருந்த கடிதம் இதுதான். அன்பரே, இப்படி நான் அழைப்பதை நீங்கள் ஒருபோதும் ஏற்காமல் இருக்க முடியாது. ஏற்காமல் இருக்க மாட்டீர்கள் என்பதும் எனக்கு தெரியும்.
எனக்காக உண்மையில் ஒரு உள்ளம் தனிமையில் இயங்குகிறது என்பதை என்னுடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உணர்ந்திருக்கிறது. நான் என்னை சுற்றி மனிதர்கள் இருந்தும் அனாதையாக இருந்தேன். தாயும் தந்தையும் மற்றவளாக யாரோ ஒரு வழிப்போக்கரின் கருணையால் சித்தப்பா என்று கருதப்படும் இவரிடம் நான் வந்தேன். என்னிடம் அழகு இருந்தது. அந்த பிஞ்சு பருவத்திலேயே என்னிடம் கலையின் அருள் இருந்தது. கசாப்பு கடைக்காரனிடத்தில் ஒரு இளம் ஆடு அடைக்கலம் புகுந்தால் அதை அவன் எந்தவித சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வான்? அந்த வகையில்தான் அவர் எனக்கு சங்கீத பயிற்சி கொடுத்தார். என்னுடைய புகழை பரப்ப முயற்சியும் எடுத்துக்கொண்டார். என் வயதையொத்த குழந்தைகளுடன் ஓடி ஆடி விளையாட முடியாமல் நான் தவித்து போயிருந்தேன். ஏய் சுதா, எழுந்திரு, சாதகம் பண்ண வேண்டாமா என்று அவருடைய குரல் கேட்காமல் அதிகாலையில் ஒரு நாளாவது தூங்க மாட்டோமா என்று என் பிஞ்சு நெஞ்சில் இருந்த ஏக்கம் ஒரு நாள் கூட அகலவில்லை. கச்சேரி மேடைக்கு முதலாக நான் கொண்டு செல்லப்பட்ட போது எனக்கு வயசு 12 தான். ஆசை காட்டப்பட்டு, அடிக்கப்பட்டு, பயமுறுத்தப்பட்டு, இப்படியெல்லாம் நான் அந்த காலத்தில் கச்சேரி மேடைக்கு கொண்டு வரப்பட்டேன். நான் பயின்றிருந்த கலையை என் இஷ்டப்படி பாடிக்கொள்ள கூட எனக்கு சுதந்திரம் கிடையாது. வீட்டு தோட்டத்தில், மாடியில், நிலா வெளிச்சத்தில் என்ன எறியாமல் என் வாயிலிருந்து பாடல் புறப்பட்டால் தனிமையில் என்ன பாட்டு? தொண்டையை வீணாக்காதே, நாளைக்கு சபையில் எப்படி பாடுவது என்ற சொல் விலங்குகள் பறந்து வரும். அப்படி நான் உள்ளூரை ஏங்கிக் கொண்டிருந்த நாட்களில்தான் நீங்கள் வந்தீர்கள். சொல்லாமல் கொள்ளாமல் எப்படியோ என் இதயத்தில் புகுந்து என்னுடைய இதய வீணையை மீட்டி விட்டீர்கள். இதுதான் கடைசி கச்சேரி, இதுவேதான் கடைசியாக இருக்கும் என்று உலகம் அறியாத பேதையாக அப்போதெல்லாம் நான் மனக்கோட்டைகள் கட்டினேன். காதல் பாதையில் வெகு சுலபமாக வந்து நீங்களும் என் கையை பிடித்து எங்கோ ஒரு ஆனந்த உலகுக்கு அழைத்து செல்வதாக கனவு கண்டேன். ஆனால் காதல் கற்பனைக்கு இனியதாக இருக்கிறது. அனுபவிக்கும் போதோ அந்த இனிமையுடன் சொல்லனா துயரமும் கூடியிருக்கிறது. விதி நம் உள்ளங்களை இணைத்துவிட்டு உங்களை என் கண் காணாமல் பிரித்து சென்று விட்டது. அன்று புத்தூர் மைதானத்தில் நடந்த கச்சேரிக்கு நீங்கள் வந்திருந்தீர்கள். பாதியிலேயே எழுந்து சென்றீர்கள். முகத்தில் ரத்தம் கொதிக்க நீங்கள் எழுந்து சென்றதற்கான காரணத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நீங்கள் வந்து விடுவிப்பீர்கள் என்று அல்லும் பகலும் எதிர்நோக்கி நான் காத்திருந்தேன். ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிட்டவில்லை. நான் தங்களுக்குரியவள். தாங்கள் வந்து என்னை அடையும் வரை நான் தூய்மையுடன் காத்து நிற்க வேண்டியவள் என்பதை என்னை சூழ்ந்த மக்கள் அங்கீகரிக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. கலையின் பெயரை சொல்லிக்கொண்டு கேடுகெட்ட நெஞ்சுடனே பல கயவர்கள் என் மேல் விஷப்பார்வையை பதித்தார்கள். இன்றும் பதித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பாதுகாப்பதாக சொல்லி வருபவர் அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் செல்லுகிறார். காசுக்காக என்னிடம் இருக்கும் அருங்கலையை எந்த விதமாக எல்லாமோ கோலம் செய்ய ஒப்புக்கொள்கிறார். நிர்பந்தத்தால் என்னை உடன்பட வைக்கிறார். நான் வினாடிக்கு வினாடி, நாளுக்கு நாள் புகழ் வார்த்தைகள் என்ற மயக்க மருந்தால் அழிவு பாதைக்கு இழுத்து செல்லப்படுகிறேன். என் உள்ளத்திலே உறுதி இருக்கிறது. ஆனால் வலிமையை கொடுக்கும் சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ இல்லை. இத்தனை நாட்கள் கழித்து நீங்கள் வந்தீர்கள். தூய்மையான காதலை கண்களில் ஏந்தி வந்தீர்கள். ஆனால் அன்பரே, வேண்டாம், போய்விடுங்கள். ஒரு முறை விஷத்தை உண்பதை விட 1000 முறை விஷக்காற்றை சுவாசிப்பது அதிக கெடுதலானதை தவிர குறைந்ததல்ல. இந்த பூவின் இதழ்கள் மங்கிவிட்டன. புற இதழ்களின் பசுமைதான் மிஞ்சி இருக்கிறது. வெகு சீக்கிரம் இந்த மலர் உதிர்ந்துவிடும். என்னுடைய உள்ளத்தில் என்றென்றும் பசுமையாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அதுவே என் நிறைவு. ஆதலால் வேண்டாம், போய்விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னை நாடாதீர்கள். குற்றமில்லாத உங்கள் வாழ்க்கைக்கு ஒளி செய்ய உகந்த ஒரு நல்ல விளக்கை தேடி ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படிக்கு அன்புள்ள சுதா. என்னை வந்து நீங்கள் விடுவிப்பீர்கள் என்று அல்லும் பகலும் எதிர்நோக்கி இருந்தேன் என்ற இந்த வரிகளை வாசிச்சதும் பாலுவோட கண்கள்ல நீர் பெருகி வழிஞ்சது. நான் ஒரு கோழை. என்னை சுத்தி இருந்த வறுமையை பார்த்து பயந்து போனேன். வாழ்க்கையில தெரிகிற மேடு பள்ளங்களையும் பயங்கரமான திருப்பங்களையும் பார்த்து மலைச்சு போனேன். அப்போவே கலை வரம்புக்கு அப்பால இருக்கிற சகதியில அவ விழுந்துராதபடி காப்பாத்தி இருக்கலாம். ஆனா நான் அப்படி செய்ய தவறிட்டேன், பின்வாங்கிட்டேன். கிடைக்கிறதுக்கு அரிய செல்வத்தை இப்ப இழந்துட்டேன். காசு காசுன்னு அலையிற அற்ப கூட்டம் என்னுடைய விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை பறிச்சிருச்சு அப்படின்னு உறக்க சொல்லிக்கிட்டு விம்மி விம்மி அழுதான் பாலு. அன்னைக்கு முழுக்க அவன் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. வெளியே மனிதனுடைய ஆசையை போல வெறி கொண்ட காற்று சுழன்று அடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த அறையை விட்டு அவன் புறப்படலான்னு நினைச்சப்போ அவனுக்கு ஒரு தந்தி வந்து கிடைச்சது. உடனே புறப்படவும், மிகவும் அவசரம், சொந்த விஷயம். நந்தா
அப்படின்னு அந்த தந்தியில குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த செய்தியை பார்த்து பாலு ஒன்னும் கலங்கி போயிரல. ஏற்கனவே அவன் கல்லாகி போயிருந்தான். அத்தியாயம் 20. பாலு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது களை இல்லாத முகத்தோட இளம் நந்தா வந்து நிக்கிறத பார்த்தான். நந்தாவும் பாலுவோட ஒளி குறைஞ்ச கவலையான முகத்தை பார்த்தான். வண்டியில இருந்து இறங்கி வந்தவங்கிட்ட நேரா, பாலு, உங்ககிட்ட இத்தனை நாட்களா ஒரு விஷயம் மறைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் பாலு புருவங்களை சுழிச்சுக்கிட்டே அவனை உற்று பார்த்தான். உன் மேல ரொம்ப அக்கறை வச்சு உனக்கு தெரியாம ஒருத்தர் இத்தனை நாள் உனக்கு உதவி செய்துக்கிட்டு வந்தாங்க. இவ்வளவு நாளும் தன்னை யாருன்னு அறிவிச்சுக்க அவங்க இஷ்டப்படல. நந்தா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அது சுதா தானே அப்படின்னு கேட்க நினைச்சான் பாலு. ஆனா கேட்கல. என்ன பாலு, உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு நந்தா கேட்டான். பாலு மௌனமா இல்லைன்னு தலையசைச்சான். அது உன் சகோதரி ஜானகி தான் அப்படின்னு சொன்னான் நந்தா. என்னது, ஜானகியா அப்படின்னு பாலு அதிர்ந்து போய் கேட்டான். ஆமா பாலு, அவங்க தான் உதவி செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியக்கூடாதுங்கிறது அவங்களுடைய விருப்பம். நீ பல தடவை அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுன. எங்க நிறுவனம் தனிப்பட்ட முறையில உனக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தத நீ முழுசுமா நம்பல. பாலு, நம்ம நிறுவனத்துக்கு நிறைய நன்கொடை கொடுத்து உதவுனது அப்பாவுடைய நண்பர்கள்ல ஒருத்தர். அவருடைய சொந்த மருமக தான் உன்னுடைய சகோதரி. ஒரு நாள் உன் தங்கை உன்னுடைய அனாதரவான நிலையை தெரிவிச்சு உடனே கவனிக்கும்படி அப்பா கிட்ட வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க. மறுநாளே எதேச்சையா தோணித்துறையில நான் உன்னை சந்திச்சேன். சந்தர்ப்பம் ஒன்னா கூடுச்சு. நீ எங்களுக்குள்ள ஒருத்தனா ஆன. நந்தா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கார் வேகமா தார் சாலையில போய்கிட்டு இருந்தது. பாலுவோட மனசு அதுக்கு முன்னால பறந்துகிட்டு இருந்தது. அப்போ ஜானகி தான் அவனை கை கொடுத்து காப்பாத்தி இருக்காளா? அப்ப கண்ணுக்கு முன்னால அவ ஏன் என்ன உதாசீனம் பண்ற மாதிரி பேசினா? பாலுவுக்கு எதுவுமே புரியல. அவன் அதிர்ச்சியில் அப்படி உறைஞ்சு போயிருக்கும் போது அந்த கார் ஒரு நவீன வசதிகள் உள்ள வைத்தியசாலைக்கு முன்னால போய் நின்னுது. நந்தா வண்டியை நிறுத்திட்டு உள்ள போனான். பாலுவும் எந்திரம் போல தொடர்ந்து போனான். ஒரு விசாலமான அறையில ஜன்னலுக்கு நேரா தெரிஞ்ச கட்டிலுக்கு மேல இருந்த படுக்கையில வெட்டி போட்ட கொடி மாதிரி ஜானகி படுத்திருந்தா. அவளை குனிஞ்சு 2 கண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆமா, அந்த டாக்டர் யாரு? பாலு பார்க்கும்போதே அந்த டாக்டருடைய கண்கள்ல இருந்து 2 சொட்டு கண்ணீர் அந்த வெள்ளை விரிப்பில விழுந்தது. அவன் யாரு அப்படின்னு பாலு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நந்தா முன்னால போனான். அவனுடைய காலடி சத்தம் கேட்டு அந்த டாக்டர் நிமிர்ந்து பார்த்தாரு. பாலுவை பார்த்து அந்த டாக்டருடைய கண்கள் அப்படியே நிலக்குத்தி நின்னுது. ராமு. பாலுவோட மூளையில பளீர்னு ஒரு மின்னல் வெட்டின மாதிரி இருந்தது. அவன் சிலையா நின்னான். பாலு, இங்க வந்து உன் தங்கையை பாரு அப்படின்னு சொன்னான் ராமு. பாலு கட்டிலுக்கு அருக போய் நின்னதும் அண்ணா அப்படின்னு பரிதாபமா ஒலித்தது ஜானகியோட குரல். அந்த குரல் அமுக்குற மாதிரி அவனுடைய தாயோட குரல் அங்க அப்ப பாஞ்சு வந்தது. செல்லம் அலைய குலைய ஓடி வந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு பின்னால மூர்த்தியும் வந்துகிட்டு இருந்தான். என் கண்ணு, நான் வேணும்னு தெரிஞ்சே உன்னை குழியில வீழ்த்திட்டேனேடி. ஜானகி அகங்காரம் பிடிச்சவ, அவளுக்கு பணப்பெருமை வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னதை நானும் நம்பிட்டேனேடி. எல்லாரும் சொன்னதை மனசுக்குள்ள வச்சு இப்படி உருகி போயிட்டியேடி. இத பார்க்கவா நான் இங்க வந்தேன் அப்படின்னு வாய் விட்டு அரட்டினான். இப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு நாளும் குறைவா நினைக்கலம்மா அப்படின்னு சொன்னா ஜானகி. எனக்கு தெரியும்டி தங்கம், பெத்து வளர்த்த நான் தான் குருடா போனேன். எல்லாருக்கும் புத்தி சொல்ற குணம் உனக்கு. உனக்கு அம்மாவா இருக்கிற அருகதை கூட எனக்கு இல்லடி அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா செல்லம். அம்மா, இந்த கட்டில வந்து உட்கார்றியா அப்படின்னு தன் தாயை பார்த்து கேட்டா ஜானகி. செல்லம் கட்டில போய் உட்கார்ந்ததும் தாயோட மடியில தன்னுடைய முகத்தை புதைச்சுக்கிட்டா ஜானகி. அணையிற தருவாயில இருக்கிற அந்த சுடரை நிலைக்க வைக்க ராமு யார் யாரையோ கூட்டிட்டு வந்தான். ஏதேதோ முயற்சி எல்லாம் செய்தான். ஆனா எண்ணெய் வறண்டு திரியும் எரிஞ்சு நுனிக்கு வந்துருச்சு. இனிமே புது எண்ணெய் ஊத்தி என்ன பயன்? எங்கேயோ பாரிஸுக்கோ வியன்னாவுக்கோ இன்ப சுற்றுலாவுக்கு போயிருந்த அவளுடைய கணவன் அறியாமலே அந்த சுடர் முடிவுல பூ போல பொரிய உதிர்த்துட்டு அணைஞ்சு போயிருச்சு. அதை பார்த்து கண்ணீர் விட்டே அறியாத நந்தாவுக்கும் கூட கண்கள் கலங்கி போயிருச்சு. பாலுவுக்கு சிந்திக்கிற சக்தி, கண்ணீர் எல்லாம் வறண்டு போயிருச்சு. இன்பம் துன்பம் ரெண்டுமே எல்லை மீறினா ஒண்ணு போலத்தான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைமையில தான் அவன் இருந்தான். அத்தியாயம் 21. மாதம் 2 ஓடி போயிருச்சு. பாலு அன்னைக்கு சென்னைக்கு வந்திருந்தான். விமலாவோட வீட்டு கூடத்துல தூண்ல சாஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தா செல்லம். அவ பழைய செல்லமா. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள
அவளுடைய தலையில இருந்த முடியெல்லாம் தும்பு பூவை போல நரைச்சு போயிருந்தது. உடல்ல கொஞ்ச நெஞ்ச இருந்த வளமும் வத்தி சுருக்கங்கள் கண்டுருச்சு. அன்னைக்கு ஏதோ ஒரு விடுமுறை நாள். கூடத்துல விமலாவோட பிள்ளைகள் வேதாவும் மோகனும் ஒரு கிழிஞ்சு போன பலூனுக்காக சண்டை போட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. முற்றத்து குழாயடியில மூர்த்தியோட தங்கை சீதா துவைச்ச துணிகளை அலசி பிழிஞ்சுக்கிட்டு இருந்தா. பாலு உள்ள வந்ததை பார்த்துட்டு சட்டுன்னு துணியை கீழே போட்டுட்டு அண்ணி அப்படின்னு உள்ள நோக்கி குரல் கொடுத்துக்கிட்டே அடுப்படிக்குள்ள ஓடி போனான். கூடத்திலேயே நின்னுகிட்டு இருந்த செல்லம் தன்னுடைய மகனை கண்கள் இமைக்காம பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா பாலு அவளை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை, அவகிட்ட பேசவும் இல்லை. மௌனமா முற்றத்து குழாயடியில முகத்தை கழுவிக்கிட்டான். சமையலறையிலிருந்து வெளிப்பட்டு வந்த விமலா, பாலு இப்பதான் வந்தியா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு கூடத்து அறைக்குள்ள போய் உட்கார்ந்தான். மார்க்கெட்டுக்கு போயிருந்த மூர்த்தி காய்கறி பையோட வந்தான். முன்ன போல அவங்கிட்ட கூட பாலு கலகலப்பா பேசல. கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னான், அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. செல்லம் சமையலறையில அடைஞ்சிட்டா. விமலா வாசல்ல காய்கறிக்காரன்ட்ட ஏதோ பேரம் பேசிக்கிட்டு இருந்தா. சீதா தான் அவங்களுக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்தா. மெருகில்லாம தேஞ்சு போன கண்ணாடி வளையல்களை அணிஞ்ச சீதாவோட கைகள் பாலுவுக்கு ஜானகியை நினைவூட்டுச்சு. அவன் சட்டுன்னு ஏதோ நினைவு வந்தவனா அவளுடைய விழிகளை நிமிர்ந்து பார்த்தான். அந்த விழிகள்ல தெரிஞ்ச கனிவு, அறிவு, அடக்கம் இதெல்லாம் அவனை கட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். பாலுவுக்கு ஜானகியோட நினைவும் சுதாவோட நினைவும் வந்தது. அவனையும் அறியாம அவனுடைய கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சுது. என்ன பாலு, மிளகாய கடிச்சிட்டியா அப்படின்னு மூர்த்தி கேட்டான். பதில் சொல்லாம தலையை ஆட்டிட்டு மௌனமா சாப்பிட ஆரம்பிச்சான் பாலு. சாப்பிட்ட பிறகு விடுமுறை நாளை கொண்டாடுற மாதிரி மூர்த்தி கூடத்துல இருந்த பழைய பெட்டி ஒன்ன குடைஞ்சுக்கிட்டு இருந்தான். சுவர்ல சாஞ்சு கால்களை நீட்டிக்கிட்டு மௌனமா உட்கார்ந்துருந்த பாலு அத்தா அப்படின்னு கூப்பிட்டான். என்னன்னு கேக்குற பாவனையில திரும்பி பார்த்தா மூர்த்தி. சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தா அப்படின்னு சொன்னான் பாலு. மூர்த்தியோட முகத்துல ஏகப்பட்ட வியப்பு. கையில இருந்த சாமான அப்படியே நழுவ விட்டுட்டு விமலா விமலா அப்படின்னு உற்சாகத்தோட கத்துனான். பாலு சொன்ன வார்த்தைகள் அந்த வீட்டுல சந்தோஷ கலகலப்ப உண்டு பண்ணிருச்சு. பாலு விடுமுறை முடிஞ்சு அன்னைக்கு ஊருக்கு கிளம்ப இருந்தான். 10 நாட்கள்ல சீதாவை திருமணம் பண்ணிக்க மறுபடியும் அவன் அங்க வருவான். எல்லாரும் சந்தோஷமா அவரவருக்குரிய வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு உள்ளம் மட்டும் இன்னும் துடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆமா, அவன் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூட பாலுவுக்கு மனசு இடம் கொடுக்கல. ஜானகியை இப்படி ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்து அவ இறந்து போனதுக்கு அம்மா தான் காரணம்னு நினைச்சான் அவன். நகையிலையும் துணியிலையும் வீண் பகட்லையும் ஆசைப்பட்டு கடமையில இருந்து நடுவி போன சுயநலம் பிடிச்ச ஒரு பொண்ணாத்தான் அவங்க அம்மாவை அவனால பார்க்க முடிஞ்சுது. ஆனா செல்லத்தோட மனசுல பாலுவுக்குன்னு குவிஞ்சிருந்த ஆசை மலையை விட பெருசு. அவன் மேல அவ வச்சிருந்த அன்பு கடலை விட ஆழமானது. அந்த அன்பு மனசு இன்னைக்கு பொங்குமாங்கடலா மாறிடுச்சு. அளவு மீறி கொந்தளிச்சது. அவனுடைய நலத்தை பற்றியே சிந்திச்சு அவ மற்ற கடமைகளை கூட சிந்திக்காம ஒரே நோக்குல ஓடினான். இல்லாட்டா கண்ணோட கருமணிக்கு சமமான குற்றம் இல்லாத அந்த குழந்தை ஜானகிய அவன் ஒரு மனிதனா மதிக்கத்தகாதவனுக்கு எப்படி பலியாக்குவா? ஒரு பொருளை இழந்த பிறகுதான் அதோட முழு அருமையும் நமக்கு தெரிய வருதுங்கிறது எவ்வளவு உண்மை தெரியுமா? ஜானகி இழந்த பிறகுதான் செல்லத்துக்கு அந்த உண்மை புரிஞ்சுது. ஆனா இது எல்லாம் யாருக்காக? தன்னுடைய ஆசை மகன் பாலுவுக்காகத்தான் அவ இத்தனையும் செய்தா. ஆனா அந்த ஆசை மகன் அவளை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கல. பெட்டியும் கையுமா பாலு ஊருக்கு கிளம்பிட்டான். போயிட்டு வரேன்தான், போயிட்டு வர விமலா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டான். குழந்தைகள் கிட்ட தன்னுடைய அன்பை தெரிவிச்சான். மறைவா நின்னு தன்னை பார்த்துக்கிட்டு இருந்த சீதாவின் விழிகளை கூட அவனையும் அறியாம அவனுடைய பார்வை சந்திச்சு நன்றிகளை பரிமாறிச்சு. ஆனா அறையோட வாசல் படியிலே நின்னுக்கிட்டு இருந்த அந்த ஜீவனை அவன் கவனிக்கவே இல்லை. அவன் வாசல் படியை தாண்டிட்டான். எதையோ விட்டு போற மாதிரி ஒரு உணர்வு அவன் மனசுல தோணுச்சு. அவன் திரும்பினான். அதே நிமிஷம் பாலு அப்படின்னு ஒரே சத்தம்தான். அடி வயிற்றுல இருந்து ஏக்கத்தையும் பாசத்தையும் அன்பையும் தாபத்தையும் கக்கிக்கிட்டு வந்தது அந்த குரல். அந்த குரல்ல என்ன இருந்தது? கல்லான பாலுவோட இதயமும் கலங்கி போயிருச்சு. அம்மா அப்படின்னு எதிர்குரல் கொடுத்தான் அவன். அம்மான்னு அவன் கூப்பிட்டதை கேட்டதும் செல்லத்துக்கு கண்கள்லாம் சுழல்ற மாதிரி இருந்தது. கரகரன்னு கண்கள்ல கண்ணீர் வழிய நின்னுகிட்டு இருந்த தாய ஓடி போய் தாங்கி பிடிச்சுக்கிட்டான் பாலு. அம்மா என்னம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டான். செல்லத்தோட செவிகள்ல தேன் பாஞ்சது போல இருந்தது. கொதிச்சு கொந்தளிச்சு பெருகின அந்த நெஞ்சு குளிர்ந்த மாதிரி இருந்தது.
கடைசியா அவ வச்சிருந்த நம்பிக்கை அழிஞ்சு போயிடல, அவளுக்கும் மலர்ச்சி கிடைச்சிருச்சு. பாலு, நான் உனக்கு எப்பவும் நல்லதே தான்டா நினைச்சேன், என்னை வெறுத்துற மாட்டியே அப்படின்னு கேட்டா அவ. பாலுவோட வெறுப்பு கசப்பு எல்லாம் அந்த திணற அன்பு கடல்ல கரைஞ்சு போயிருச்சு. இல்லம்மா அப்படின்னு தலையாட்டினா அவன். கீழ்வானத்துல அமுத கலசம் போல சந்திரன் உதயமாகிக்கிட்டு இருந்தான். அதுக்காகவே காத்திருந்த மாதிரி ஆதவன் மேல் திசையில மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.